श्रीमान् वेङ्कटनाथार्य वितार्क्यकेसरी वेदान्ताचार्यं सदाहृत् आनन्दमयं देवं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे सन्तु मे देव सदा त्वदीय दयातरङ्गानुचरा कटाक्षाः स्तोत्रेषु पुंसाममृतं शरन्ति सरस्वतीं संसदकामधेनु श्रीगुरुभ्यो नमः। सर्वेषां नूतनवर्ष शुभाकाङ्क्षा। दासं धन्योस्मि। இது வரைக்கும் நம்ம சமாசம்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். அந்தந்த சமாசங்கள் பிரபேதங்கள் என்ன, அந்தந்த சமாசங்களுக்கு உதாரணம். சாமான்யமாக சமாசத்துக்கு உண்டான சூத்திரங்களோட பார்த்துட்டோம். என்னென்ன சூத்திரங்கள். இப்போ அதில் கொஞ்சம் இப்போ பார்த்த விஷயங்கள் தான். அதில் கொஞ்சம் இப்போ பார்த்ததெல்லாம் லகு சித்தாந்த கௌமுதி ரீதியாக அப்படியே பார்த்துக்கணும். அதில் முக்கிய அம்சங்கள் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சமாச விஷயங்களில் இந்த அம்சங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த 5வது பிரகடனம் இதோட சமாசம் முடிஞ்சு போச்சு. போன இதோட எல்லா சமாசங்களுக்கும் விஸ்தாரமா இது பண்ணிட்டு இப்போ அந்த சமாசங்கள்ல உள்ள கொஞ்சம் கொஞ்சம் சூக்ஷ்ம அம்சங்கள்லாம் இப்போ என்னென்ன அதை சொல்றீங்க, இதம் அவதேயம், அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கணும். இதுல முக்கால்வாசி நம்மளுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும் விஷயம். ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சு, அதுல எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கும். திருப்பி நம்மளுக்கு ஒரு ஆவர்த்தி அவ்வளவுதானே தவிர அபியாசத்துக்கு எல்லாம் ஏற்கனவே அபியாசமான பரிச்சயமான விஷயங்கள் தான் எல்லாம். அதுல முதல்ல இது பஞ்சமம் பிரகரணம்னு இருக்கு, 5வது லெசன். இது மாதிரி இதம் அவதேயம், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். முதல்ல என்னன்னா பரஸ்பர அன்விதையோகோ ஏவ சமாசா. இப்போ முன்னாடியே சொல்லிருக்கோம், அன்வித சப்தையோகோ தான் சமாசம். ஒன்று குணத்தினுடையோ கிரியாவோடையோ அன்வயமா இருந்தால் அங்க சமாசம் வரும், அதுக்கு பிராதானியம். அப்புறம் 2 பதங்களுக்கு அன்வயம் எங்க இருக்கோ அங்கதான் சமாசம் வரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அன்வயம் இருக்கிற இடத்துல எல்லாம் சமாசம் வராது, அதையும் சொல்லிருக்கோம். அதுதான் இங்கேயும் சொல்றேன். பரஸ்பர அன்விதையோகோ பதையோகோ சமாசா பவதி. சமாசம்ன்றது 2 பதங்களுக்கு தயோகோ பதையோகோ மத்திய சமாசா. அதுவும் அன்விதமான பதங்கள் தான். அனன்விதே பதையோகோ மத்திய சமாசா ந பவதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். किन्तु परस्पर अन्वयोः अन्वयः अस्ति इति सर्वत्र समासः न भवति. அதே மாதிரி தான் அன்வயம் இருந்துட்டாலே அங்கே சமாசம் வரணும்னு நியமம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். யதா கிராமம் கதவான் அப்படின்னு இங்க கிராமம் கதவான் இருக்கு. கிராம சப்தத்துக்கும் கதவான் சப்தத்துக்கும் அன்வயம் பரஸ்பரம் நன்னாவே இருக்கு. இருந்தா கூட அங்க சமாசம் வராது. ஏன்னா கிராம கதஹான்னு பார்த்தோம், கிராமம் கதஹா கிராம கதஹான்னு தான் பார்த்தோம். கிராமம் கதவான்னு வராதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு உண்டான விதாயகமான சூத்திரங்கள்லாம் எதுவும் இல்லை, பிரயோகத்தில் இல்லாததுனால அதுக்கு பாணினி சூத்திரமும் அதுக்கு விதிக்கலை. அதான் அத்த பரஸ்பர அன்வயः अस्ति तथापि समासः न भवति. கிராமகதவான் அசாதுரேவ. இங்க அன்வயம் இருந்தால் கூட அங்க இதெல்லாம் ஸ்பஷ்டமா உங்களுக்கு तथापि समासः न भवति. கிராமகதவான் இது அசாது. கிராமகதவான் பிரயோகம் பண்ணக்கூடாது. கிராமம் கதவான் அப்படிதான் வியஸ்தமாக தான் பிரயோகம் பண்ணும், சமஸ்த பிரயோகம் அங்கே பண்ணக்கூடாது தெரியுது. சமாச விதாயகஸ்ய சூத்திரஸ்ய அபாவः அத்திர காரணம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் சமாசம் இருக்குன்றதுக்கு விதாயகம், சமாசத்தை விதிக்கிற சூத்திரம் எதுவும் இல்லை. அதனால ஏகைகஸ்யாபி சமாசஸ்ய சமாச விதாயகம் சூத்திரம் பவத்யேவேதி நியாயம். அதனால ஒவ்வொரு சமாசங்களுக்கும் எந்தெந்த இடத்துக்குலாம் சமாசம், இந்தந்த பதத்துக்கு இந்தந்த பதத்தினோட தான் சமாசம், இந்த
சமாசம் தான் வரும். தித்தியா ஸ்ருதாதி அந்த மாதிரி சமாசங்கள்லாம் அந்த மாதிரி அந்தந்த பதங்கள் வந்து அந்தந்த சமாசம் தான் வரும். அப்போ எது சொல்லலையோ அதுக்கு சமாசம் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். சூத்திரம் விதிச்சிருந்தால் அந்த சமாசம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எத்திர எத்திர விக்கிரகா தத்திர தத்திர சமாசா இது இதையும் முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லா சமாச வாக்கியங்களுக்கும் விக்கிரக வாக்கியம் சொல்லுவோம். சீதாபதி சீதாயாக பக்தி அப்படின்னு விக்கிரக வாக்கியம் சொல்லுவோம். ஆனால் எங்கெங்கெல்லாம் சமாசம் இருக்கோ அங்கங்கெல்லாம் விக்கிரகம் கண்டிப்பா சொல்லணும். சமஸ்த பதமா இருந்தால் அதுக்கு விக்கிரகம் சொல்லியே தீரணும். ஆனால் விக்கிரகம் சொல்ற இடத்துக்கு மொத்தம் அது மொத்தத்துக்கும் சமாசம் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாம் சமாசமான நியமம் கிடையாது. அது தத்திதம் எது வேணா இருக்கலாம். அதனால எத்திர எத்திர சமாசா தத்திர தத்திர விக்கிரகான்னு சொல்லலாம். எத்திர எத்திர விக்கிரகா தத்திர தத்திர சமாசா இது நியமः நாஸ்தி. அதான் எத்திர எத்திர விக்கிரகா வக்தும் சக்யதே, எங்கெங்கெல்லாம் விக்கிரகம் சொல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் சமாசம் சொல்ல முடியாது. தத்திர தத்திர சமாசா பவதி இது ந மந்தவ்யம் அப்படின்னு தெரிஞ்சுக்கூடாது. ஏன்னால் ராஷ்டிரஸ்ய அயம் தத்தித பிரத்யம். ராஷ்டிரஸ்ய அயம் இருக்கிறது ராஷ்டிரியா அப்படின்னு இருக்கு. அப்போ ராஷ்டிரியான்றது சமஸ்த பதம் கிடையாது. ஆனா ராஷ்டிரஸ்ய அயம்ன்றது விக்கிரக வாக்கியம். ஆனா விக்கிரக வாக்கியத்துல சமஸ்த பதம் வரும்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும். अत्र राष्ट्रस्य अयम् इति विग्रहः राष्ट्रीय इति तु तद्धितवृत्तिः, அது तद्धितम्. अत एव वृत्त्यर्थावबोधकं वाक्यं विग्रहः. अङ्गे विग्रहवाक्यस्य लक्षणं पाकचे वृत्त्यर्थावबोधकवाक्यं विग्रहवाक्यं பார்த்தோம். அதனால தான் சமாச அவபோதகம் வாக்கியம் இங்க போடலன்னு அங்கேயே சொன்னேன். அதே தான். அதனால வாக்கியம் வித்து நது சமாசார்த்த அவபோதகம் வாக்கியம் விக்கிரகா. சமாசத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் விக்கிரகம் கிடையாது. இந்த விருத்தியர்த்தங்கள்லாம் விருத்தி 4 விதங்கள் பார்த்தோம். அந்த விருத்தியர்த்தங்கள்லாம் சொல்றதுக்கும் விக்கிரகம்னு பேரு. இதுக்கப்புறம் மூணாவது, கர்மதாரயா த்விகுஷ்ட தத்புருஷ பேதோ ஏவ. கர்மதாரயமும் திகுவும் தத்புருஷ சமாசத்தோட பேதம்னு அதையும் பார்த்துக்கணும். தத்புருஷா துவந்தः அத்விபாவா பஹுவ்ரீஹி சமாசः சதுர்த்தா. சமாசம் 4 விதம் தான் பார்த்தோம். इत्येव शास्त्रीयः क्रमः. कर्मधारयः तत्पुरुषे एव अन्तर्भवतः. அதனால் கர்மதாரிய திகுணா சமாசம் இருக்கேன்னு கேட்டா அதெல்லாம் தத்புருஷ சமாசத்தோடைய அந்தர்பேதங்கள், அவாந்தர பேதங்கள்னு சொல்லுவாங்க. அதனால எத்திர எத்திர பூர்வபதம் சங்கியா தத்திர தத்திர திக்குஹு இது ந, இதையும் பார்த்துருக்கோம். சங்கியா பூர்வ திக்குன்னு இருந்தால் கூட சங்கியாவாச்சகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பின்னாடி அது அது மொத்தமே திக்கு சமாசம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றேன். ஏன்னா சங்கியாபூர்வா திக்கு இது சங்கியாபூர்வகः समः सर्वोऽपि न द्विगुः समासः सर्वोऽपि न द्विगुः. यथा பஞ்சபுத்திரः பாண்டு ஏஷः பகூரிः. இந்த மாதிரி சமாசங்கள்லாம் இருக்கு. பஞ்சபுத்திரः பஞ்சः புத்திராः எஸ்ய சः பஞ்சபுத்திரः அப்படின்னு வருது. இந்த சங்கியா பூர்வவாச்சகமா இருக்கிறதுனால அங்க திகு சமாசம் வருமானா இங்க திகு சமாசம் வராது. இங்க பகூரிஹி சமாசம். அநேகவத் பாவி திகுரிதி நாஸ்தி. அநேகவத் பாவி திகு அப்படின்னு கிடையாது. சரி, அநேகம் இருக்கிறதா, அநேகத்தோடையது திகுவா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா சப்த ரிஷயா இது கர்மதாரயா, சப்தச்ச தே ரிஷயா சப்த ரிஷயா அப்படின்ற கர்மதாரிய சமாசம். அதனால அங்கே திகு சமாசம் வராது அப்படின்னு. திகு சமாசம் அடியா ரெண்டு சமாசம் வரும் அடியா.
இப்போ சப்தானா விஷீனா சமாஹாரம் குல சமாஹார திகு அதெல்லாம் சொல்லலாம், அங்க சொல்லலாம், சொல்லலாம். ஆனா இங்க வந்து சப்த ரிஷியா கர்மதாரின்னு சொன்னது திகுல வராதுன்றதுக்கோசரம் கிடையாது. திகுல சொல்லணும்னா வேற மாதிரி விக்கிரகம் சொல்லணும். இந்த மாதிரி விக்கிரகம் சொன்னா கர்மதாரியமா இருக்கும். அதனால அது திகு மாத்திரம்னு நினைச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம். அடே அப்புறம் சுபந்தையோரேவ சமாசா, அதுவும் சொல்லிருக்கோம். பிராயா சுபாம் சுபாதிங்கா நாம்னா அப்படின்னு அந்த இதனால சுபந்தங்களுக்கு நடுவுல சமாசம்னு பிராயா சொல்லுவா. ஆனா இங்க போறோம், कुम्भं करोति इत्यादौ उपपदसमासस्य विग्रहे तिङन्तं श्रूयते न तु समासे, अतः सुबन्ततिङन्तयोः न समासः. இப்போ உபபத சமாசம் பார்த்தோம். கும்பம் கரோதி இது கும்பகாரः, அந்த இடத்துல கும்பம் கரோதி அப்படின்னு இருக்கு. அப்போ கரோதி இது காரகான்னு வருது. அப்போ கரோதின்ற தாத்துனோட திங்கோட சமாசம் மாறுதா சுபுக்கு அப்படின்னா பிராயகா கிடையாது. ஆனா சமாசம்ன்றது சுபந்தத்துக்கு தான் சமாசம். ஆனா அது திங்கந்தத்துக்கு எந்த இடத்துல ஆகும்னு அங்க திங்கந்த அடைய ஆமா ஆமா அடைய. அப்போ கும்பங்கரோதி இத்தியாதோ உபபத சமாசஸ்ய விக்கிரகே திங்கந்தம் சூயத்தை. கரோத்தின்ற திங்கந்தம் தெரியுது, இருந்தால் கூட அங்க சமாசத்துல என்ன தெரியுது, கும்பகாரஹா அந்த திங்கு இல்லை. அதனால இங்க எத்யபி திங்கோட சமாசம் ஐந்த விக்கிரகத்தை சொன்னா கூட சமஸ்த பதத்துல திங்கு திங்கஹா அபாவஹா, திங்கினுடைய அபாவம் இருக்கு. அதனால சுபந்த திங்கந்தையோகோ ந சமாசா, அதனால சுபந்தத்துக்கும் திங்கந்தத்துக்கும் சமாசம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பிரதமாந்தேன பிரதமம் விக்கிரகா, ஆறாவது ஆறாவது பாயிண்ட். பிரதமாந்தேன பிரதமம் விக்கிரகா, இது பிராய பகுவிரீகி சமாசத்துடைய நியமம். என்னன்னா ஒரு சமாசம் சொல்லுவோம். உதாரணம், கூப்பபதித்தேன ஆக்ருஷ்யத்தே, கூப்பபதித்தேன. இப்போ கூப்பபதித்தேனன்னு சப்தம் இருக்கு. அங்க கூப்பம் பதிதா கூப்பபதிதா சமாசம். கூப்பம் பதிதா கூப்பபதிதா. அப்புறம் முதல்ல பிரதமாந்தமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த விபக்தி வருதோ தித்தியா விபக்தி கூப்பபதிதம் அப்படின்னு வந்தா கூப்பபதிதம், இல்ல கூப்பபதித்தேன கூப்பபதி தஸ்மை, அந்த மாதிரி பதிதாய, இந்த மாதிரிலாம் கூப்பபதி தஸ்மாத், இந்த மாதிரிலாம் அந்த பிரதமாந்தத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விபக்தியை சொல்லணும். பிரதமம் விக்கிரகா பிரதமாந்தேன பிரதமம் விக்கிரகா கூப்பம் பதிதா கூப்பபதிதா தேன சேர்த்துக்கணும். ஏன்னா கூப்பபதித்தேன ஆக்ருஷ்யத்தேன்னு இருக்கு. அப்போ முதல்ல பிரதமாந்தமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல என்ன விபக்தி இருக்கோ என்ன சுப்பு இருக்கோ அந்த சுப்புக்கு உண்டான விபக்தியை சொல்லி தேன தஸ்மை தஸ்மாத் இந்த மாதிரி சொல்லிடணும். கூபபதித்தேன இத்தியவம் விக்கிரகா பிரதர்ஷனீயம். நது கூபம் பதித்தேன, நேரவே கூபம் பதித்தேனன்னு விக்கிரகம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சமாசே கிருத்தே பிரதமாந்தேன பிரதமம் உச்சாரணி. சமாசம் சொல்றதா இருந்தால் பிரதமாந்தத்தினால சொல்லணும் முதல்ல. அனந்தரம் இஷ்டா விபக்தி யோஜனை, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன விபக்தி அங்க அவசியமோ அந்த விபக்தியை சொல்லணும். ஏன்னா கூப்ப பதித்தம்ன்றதே ஒரு சமஸ்த பதம், அதுக்கு மேல அது சுப்பு போட்டு கூப்ப பதித்தன் சமஸ்த பதம், அதுக்கு மேல சுப்பு போட்டு கூப்ப பதித்தேன. அதனால எல்லாத்தையும் முதல்ல பிரதமா விபக்தி போட்டு அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன இஷ்டமான விபக்தி இருக்கோ அந்த விபக்தியை யோஜனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வத்திர சமாசே ஏஷ கிரம. எல்லா சமாசத்தை வேற விபக்தி இருந்தா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி
கர்மதாரையே விக்கிரகா விப்பிரகாரா. இதுக்கப்புறம் கர்மதாரயத்தின் விக்கிரகம் சொல்லிச்சு 2 விதமா சொல்லணும். என்ன வரும்? நீலஹா மேகஹா நீல மேகஹா. சாதாரணமா நம்ம வரைக்கும் பார்த்ததெல்லாம் அப்படிதான் பார்த்தோம். ஆனா நீலஸ்ச அசௌ மேகஸ்ச நீலமேகஹா இது உபயதாபி விக்கிரகா. ஆனா நான் சொல்லச்சே நீலஸ்ச அசௌ எல்லாம் சொல்லிருக்கேன். ஆனா புஸ்தகத்துல நீலஹா மேகஹா. அப்போ 2 விதமாவும் சொல்லலாம். நீலஹா மேகஹா நீலமேகஹா நீலஸ்ச அசௌ மேகஸ்ச நீலமேகஹ इति उभयतापि विग्रहः अत्र प्रथमप्रकारः उदाहृतः. இங்கே சொல்லுங்க. இங்க பிரதமமா என்ன சொல்றதோ அதுதான் உதாரணம். அதுதான் இங்க உதாரணத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா நான் எனக்கு பழக்கத்துல நான் அப்படி சொல்லச்சே நான் நீலஸ்ச அசௌன்னு சொல்லிருப்பேன். அந்த மாதிரி அதுவும் உண்டுன்னு சொல்றேன். நீங்க அதனால உபயதாபி விக்கிரகா பிரதிஷ்டிதமாவும் விக்கிரகம் சொல்லலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் 7வது அவிபாவ சமாசம். அவிபாவே பிராயः விபக்தி ஸ்ரவாணம் ந. அங்க அவிபாவத்துக்கு நியமம் சொல்லச்சவே என்ன சொன்னேன்? அவிபாவம் எல்லாமே அவியமாதான் இருக்கும். அதுக்கு விபக்திகள்லாம் வராது அப்படின்னு சொன்னேன். அதேதான் இங்க சொல்லு. அந்த டேப்லெட் காலத்துல அங்க பார்க்கச்சே அங்க கடைசியா முடிக்கிச்சு அவிபாவ சமாசம் முடிக்கிச்சு அந்த நியமங்கள் சொல்லச்சே முடிக்கிற சொல்லு. அதேதான் இங்க அவிபாவ சமாசே அகாராந்தம் டச் பிரத்யாந்தம் விஹாய். சில அவிபாவத்துக்கு அதனால தான் பிராயகான்னு போட்டு சிலத்துக்கு மட்டும் அகாராந்தமாக முடியும் போட்டு அப்புறம் டச் பிரத்தியம் வருதுன்னு போட்டு டச் பிரத்தியனால அதுவும் அகாராந்தமாக அப்படியே இருக்கும். அதை விட்டுட்டு மீதெல்லாம் அவ்வியமா அப்படியே நிற்கும். யதாசக்தி அவ்வளவுதான். சக்தி விசர்க்கம் போடக்கூடாதுன்னு அங்கேயே பார்த்தோம். யதாசக்தின்னு அங்கேயே பார்த்தோம். அவிபாவத்துல சக்தின்னு விசர்க்கம் போடக்கூடாது. ஏன்னா அவ்வியமாவே அப்படியே நிற்கும். அப்புறம் பிரதிவது ஆகன்யாகுமாரி பிரதிகாரியகர்த்து இத்தியாதும் விபக்தேகே ஸ்ரவணம். இங்கெல்லாம் விபக்திகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது மொத்தமே அவ்வியம்னு அர்த்தம். அத்தः யதாசக்திः इति யதாசக்திம் இவா ந பிரயோக்தி. யதாசக்தின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. யதாசக்திம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யதாசக்தி அவ்வளவுதான். அதனால இது ஏன்னா அது அவியனால அது அங்க விபக்திகள்லாம் எதுவும் வராது அவிபாவசமானது. இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்புறம் விதாயக சூத்திரம் அஸ்தி சேதேவ சமாசம். இதுவும் முன்னாடியே பார்த்துட்டோம். சூத்திரம் ஏதாவது இருந்தால்தான் சமாசம் பண்ணணும். இல்லாட்டா நம்மளே இஷ்டத்துக்கு சமாசம் பண்ணக்கூடாது. குரவே தட்சிணா குரு தட்சிணா இது விக்கிரகா ந பிரதர்ஷனீயா. குரு தட்சிணான்ற இடத்துல குரவே தட்சிணா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன். ஏன்னா அந்த தட்சிணா சப்தங்களுக்கெல்லாம் ஷஷ்டி விபக்தியில சொல்லச்சே சேஷே சொல்லச்சே தட்சிணா சப்தங்களுக்கெல்லாம் ஷஷ்டி தத்புருஷம் வரும்னு சொன்னேன். அப்போ ஆனா சாதாரணமா தட்சிணன்றது என்னது? சம்பிரதானம் மாதிரி. அதனால குரவே தட்சிணா குருவுக்காக தட்சிணை கொடுக்குறோம்னு நம்ம விக்கிரகம் சொல்லலாம்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு விதாயகமான சூத்திரம் அங்க கிடையாது. அதனால குரோஹோ தட்சிணா குரு தட்சிணா இது ஷஷ்டி தத்புருஷா ஏவ. குரோஹோ தட்சிணா குரு தட்சிணா அப்படின்ற ஷஷ்டி தத்புருஷம் தான் அங்க வரும். சதுர்த்தி தத்புருஷம் அங்க பிரவர்த்திக்காது. ஏன்னா பலிஹித சுக ரக்ஷித சப்தைஹி சஹைவ சதுர்த்தியந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சதுர்த்தி விபக்திக்கு சதுர்த்தி பலிஹித சுக ரக்ஷித சப்தைஹி சஹைவ ரக்ஷித அப்படின்னு இருக்கு அங்க சூத்திரம். அந்த சூத்திரங்கள் என்னென்ன படிக்கும் அந்த மாதிரி சுத்த பதித்த அந்த மாதிரி இருக்கிற சப்தங்களோட தான் தித்தியா வரும்னு சொல்லிருக்கேன். அப்போ மீதி எதனோடையும் தித்தியா வராது. மீதி எதுக்கும் சதுர்த்தி வராது. மீதி எதுக்கும் பஞ்சமி வராது. சோராத் பயம் அந்த மாதிரி சொன்னேன். அந்த பய சப்தம் வந்து பஞ்சமியினோட தான் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ
சோரேன பயம்லாம் சொல்லக்கூடாதுன்னு அங்க சொன்னேன். அதே மாதிரி குரோஹோ தட்சிணா அப்படிதான் சொல்லணுமே தவிர குரவே தட்சிணான்னு பிரயோகம் பண்ணக்கூடாது. नान्यैः किन्तु कुण्डलाय हिरण्यं कुण्डलहिरण्यम् इत्यादौ प्रकृतिभावे बालकाय अयं बालकार्थः इत्यादौ अर्थशब्देन च समासः भवति. அப்புறம் அங்கேயும் பிரகிருதி விகிருதி பாவமா இருந்தால் அங்க சில சமாசங்கள்லாம் வரும், அதுவும் பார்த்தோம். அது மாதிரி குண்டலாய ஹிரண்யன்ற இடத்துல பிரகிருதி விகிருத்தியா இருந்தால் சதுர்த்தி வரும்னு பார்த்தோம் அங்கேயே. அதே தான் இங்க சொல்றேன். குண்டலாய ஹிரண்யம், குண்டலம்ன்றது விகிருதி, ஹிரண்யம்ன்றது பிரகிருதி. ஹிரண்யத்திலேருந்து குண்டலம், அதனால அங்க சொல்லச்சே பிரகிருதி விகிருதி பாவம் சொல்லச்சே சதுர்த்தி சொல்லலாம் சொல்றதுனால குண்டலாய ஹிரண்யம்னு அங்க பிரயோகம் பண்ணலாம். அந்த கணத்துல பலிஹீதா சுக அதுல படிக்கப்படலைன்னா கூட அந்த பிரகிருதி விகிருதி பாவங்களுக்கு சதுர்த்தி வரும்னு அங்க சொன்னதுனால இங்க குண்டலாய ஹிரண்யம்னு இங்க பிரயோகம் பண்ணலாம். அதே மாதிரி அர்த்த சப்தத்துக்கு அர்த்த சப்தத்தை வச்சு சதுர்த்தத்துல அர்த்த சப்தத்தை வச்சால் அங்கேயும் பண்ணலான்னு. பாலகாய அயம் பாலகார்த்தா, பாலகார்த்த அர்த்த சப்தம் சொன்னால் அங்க சதுர்த்தி விபக்தி தான் சொல்லணும். அதுக்கு ஒரு சூத்திரம் பார்த்தோம். அந்த மாதிரி அர்த்த சப்தேன சமாசா பவதி, இந்த சதுர்த்தி சமாசம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஏகசேஷா ந சமாசா, ஏற்கனவே பார்த்தோம். ஏகசேஷ துவந்தம்னு சொல்லுவோம்னு, ஆனா ஏகசேஷம் சமாசம் கிடையாதுன்னு அங்கேயே சொல்லிட்டேன். மாதாச்ச பிதாச்ச பிதரவு அது வந்து சமாசம் கிடையாது. மாதா பிதரவுன்னு இருந்தால் அது துவந்த சமாசத்துவம் வந்துடும். பிதரவுன்னு ஏகசேஷம் வந்தால் அது சமாசம் கிடையாது. ஏன் கிடையாது? அது தனி விற்த்தின்னே பார்த்தோம். எப்படி சமாசம் ஒரு விற்த்தியோ அந்த மாதிரி ஏகசேஷம்ன்றது ஒரு தனி விற்த்தின்னே பார்த்தோம். அப்போ அங்க விற்த்தியில பார்த்தோம். அதனால ஏகசேஷா ந சமாசா, மாதாச்ச பிதாச்ச பிதரौ भ्राताच स्वचाच भ्रातरौ इत्यादौ तत्समासः इति प्रश्नः नोचितः. இந்த இடத்துல என்ன சமாசம்னு கேள்வி கேட்கறது அது உச்சிதமே கிடையாது, அது பொருத்தமே கிடையாது அதுக்கு. ஏன்னா அது சமாசமே முதல்ல கிடையாது. அது ஏகசேஷம். ஏகசேஷம்னா பலத்தை ஒன்னா சொல்றது. அப்போ அங்க வந்து அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால ஏகசேஷம் தனி விருத்தினால அது சமாசம் ஒரு விருத்தி, ஏகசேஷம்ன்றது ஒரு விருத்தி. அப்போ எப்படி ஒரு விருத்தி வந்து ஒன்னொரு விருத்தி ஆக முடியும்? அதனால ரெண்டும் தனித்தனி விருத்தினால ஏகசேஷம் சமாசம் ஆகாது. யதா ஏகசேஷா ந சமாசः அபிது பிருத்தக் விருத்திரேவ, இங்கே சொல்லுங்க அபிது பிருத்தக் விருத்திரேவ किन्तु विग्रह कथम इति प्रश्नः युक्तः एव. ஆனா அதுக்கு பிதரவுன்னு சொன்னா விக்கிரகம் என்னன்னு கேட்கலாம். என்ன சொல்லிருக்கோம்? எத்திர விக்கிரகா தத்த தத்த சமாசகான்னு நியமம் கிடையாது. அதனால விக்கிரகம் இருக்கிற இடத்துலலாம் சமாசம் இருக்கணும் கிடையாது. விக்கிரகம் இருந்தால் அது சமாசம் தான் வரணும்னு நியமம் கிடையாது. எந்த விருத்தி வேணா வரலாம். அந்த மாதிரி ஏகசேஷமும் வரலாம். விக்கிரகம் சொன்னால் ஏகசேஷம், அப்போ ஏகசேஷத்துக்கு என்ன விக்கிரகம்னு கேட்கலாம், சமாசத்துக்கு என்ன விக்கிரகம்னு கேட்கலாம். அதனால அதுல ஒன்றும் தோஷம் கிடையாது. அதனால்தான் விருத்தியர்த்தா அவபோதகம் வாக்கியம் பல் விக்கிரகா, அதுதானே விக்கிரகம்னு சொல்லிருக்கோம் அப்படின்னு. இது வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட். இன்னைக்கு அப்படியே க்ஷமிக்கணும், இன்னைக்கு இதோட கொஞ்சம் முடிச்சுக்கலாமா? தன்யவாஸ்மி. இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இதுல. இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் ஒரு கிளாஸோ 2 கிளாஸ் அதுக்குள்ள முடிஞ்சிடும் இது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அபியாசம் தான் இதுல பின்னாடி கொடுத்துருக்கா. அதனால இப்போ அப்படியே அதான் இன்னும் ஒரு ஒரு 2 கிளாஸ்ல இதை முடிச்சிடலாம். இதை இந்த இதம் அவதேயம்ன்ற அந்த பிரகரணத்தை முடிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அபியாசம் கொடுத்துருக்கா. அபியாசம் நம்மளே எழுதலாமா? அதுக்கு பின்னாடி இதுவும் கொடுத்துருக்கா, உத்தரமும் கொடுத்துருக்காங்க புஸ்தகத்திலேயே. முடிஞ்ச வரைக்கும் அபியாசம் பார்த்துட்டு இல்லை மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படியே இன்னைக்கு இதோட